வெல்கம் டு கிச்சன் குயின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மேகி பக்கோடா. பார்த்தீங்களா, இந்த பக்கோடா பார்க்கறதுக்கு ஒரு மேகி பக்கோடா மாதிரியா உங்களுக்கு தெரியுது. இது மேகியில் செஞ்ச பக்கோடான்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது பக்கோடா சூப்பராக யம்மியாக மொறுமொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புரியும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம மேகி எப்போவுமே வேக வைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மேகியை ஒரு 3 நிமிஷம் வேக வச்சலாம். ரொம்ப குழைய விட்டுறாதீங்க. ஓரளவுக்கு ஒரு 80-90% வெந்துச்சுன்னா போதும். ஒரு மேகி பேக்கெட் தான் எடுத்திருக்கேன் நான். இப்போது மேகி நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். தண்ணியே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம வடிகட்டிட்டோம். இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா இறங்கட்டும். இறங்கின பிறகு இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம போட்டுட்டு இது கூட நான் கொஞ்சமாக கோஸ், இது ஒரு சின்ன துண்டு கோஸை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு கேரட்டை அந்த பெரிய கண்ணு திருகலில் வச்சு திருகி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவு வெறுமிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மேகி பேக்கெட் நம்ம எடுத்து வந்தோம் இல்லையா, அதில் இருந்த மேகி மசாலாவையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணியே ஊற்றாமல் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் கூட ஒரு ட்ராப் தண்ணி கூட நீங்கள் ஊற்ற தேவையில்லை. அந்த மேகி வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மேகி வேக வச்சதே அந்த தண்ணியே நமக்கு போதும். தண்ணி சுத்தமாக நம்ம ஊற்ற தேவையில்லை. நல்லா போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம பக்கோடா எப்போவுமே செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இது இந்த மாதிரி நல்லா இப்போ மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கிள்ளி போட்டு எப்போவுமே பக்கோடா கிள்ளி போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிறது வரைக்கும் வச்சுட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்ல முறுமுறுப்பாக இருக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது பாருங்கள், நல்ல முறுமுறுன்னு மேகி பக்கோடா நம்ம பொரிச்சு எடுத்துரும். இப்போ அதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலையும் அதே எண்ணெயில் ஒரு 2 பச்சை மிளகாவையும் கீறி போட்டு நல்லா நம்ம பொரிச்சு எடுத்து மேலே தூவினோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதோடு சேர்த்து சாப்பிடும்போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதாங்க, நம்மளுடைய மேகி பக்கோடா சூப்பராக யம்மியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். until then bye.